வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக மோகன்ராஜ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் 7வது நாளாக 2000-ஐ கடந்த கொரோனா பாதிப்பு. மேலும் 39 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. சென்னையில் கொரோனா பாதிப்பு 44,000-ஐ கடந்தது. திருவள்ளூரில் மேலும் 156 பேரும், செங்கல்பட்டில் 146 பேருக்கும் தொற்று. அரியலூர், திருப்பூர் மாவட்டங்களில் இன்று கொரோனா பாதிப்பு இல்லை. சிறையில் அடைக்கப்பட்ட தந்தை மகன் உயிரிழப்பால் சாத்தான்குளம் மக்களிடையே பெரும் கொந்தளிப்பு. காவல் நிலையத்தில் பணியாற்றும் அனைவரும் கூண்டோடு மாற்றப்படுவார்கள் என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. சாத்தான்குளத்தில் தந்தை மகன் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தல். சாத்தான்குளத்தில் தந்தை மகன் மரணமடைந்த விவகாரத்தில் உரிய நீதி கிடைக்க வேண்டும். வர்த்தகர்கள், பொதுமக்கள் போராட்டம். தந்தை மகன் உடல்களை 3 மருத்துவர்கள் கொண்ட குழு உடற்கூறு ஆய்வு செய்ய வேண்டும். உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தந்தை மகன் உடல்களை வாங்க உறவினர்கள் மறுப்பு. சம்பந்தப்பட்ட உதவி ஆய்வாளர்கள் 2 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தல். இந்தியா, சீனா, ரஷ்யா நாடுகளிடையே முத்தரப்பு பேச்சுவார்த்தை. காணொலி மூலம் தலைவர்கள் பங்கேற்பு. லடாக் பகுதியில் படைகளை விலக்கிக் கொள்ள இந்தியா, சீனா ஒருமித்த முடிவு. பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக இந்திய ராணுவம் தகவல். இந்திய பெரு நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்களை குறிவைத்து சைபர் தாக்குதல் நடத்த சீனா திட்டம். மத்திய உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை. இடம்பெயர் தொழிலாளர்களின் நலனுக்காக PM கேர்ஸ் நிதியிலிருந்து 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட தகவல். கொரோனா நெருக்கடி காலத்தில் வெற்று நிதி உதவி திட்டத்தை அறிவித்த மத்திய அரசு. காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி கடும் விமர்சனம். தமிழகத்தில் நீர்நிலைகளை பழனிசாமி அரசு முறையாக பராமரிக்கவில்லை என டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. தூர்வாருவதாக கூறுவதை நிறுத்திவிட்டு விவசாயிகளை காப்பாற்றுமாறும் வலியுறுத்தல். கட்டணம் வசூலிக்காமல் தனியார் பள்ளிகளால் எப்படி ஆசிரியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் ஊதியம் வழங்க முடியும்? தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் 7வது நாளாக இன்றும் கொரோனா பாதிப்பு 2000-ஐ கடந்தது. ஒரே நாளில் 39 பேர் உயிரிழந்தனர். சென்னையில் நோய் தொற்றுக்கு ஆளானவர்களின் எண்ணிக்கை 44,000-ஐ கடந்துள்ளது. தமிழகத்தில் 7வது நாளாக இன்றும் கொரோனா பாதிப்பு 2000-ஐ கடந்தது. இன்று ஒரே நாளில் 2516 பேருக்கு நோய் தொற்று ஏற்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 64,603ஆக உயர்ந்தது. இன்று தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களில் 1380 பேர் சென்னையைச் சேர்ந்தவர்கள். சென்னையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 44,205ஆக உயர்ந்தது.
இன்று ஒரே நாளில் 39 பேர் கொரோனா தாக்குதலால் பலியானதை அடுத்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 833ஆக உயர்ந்துள்ளது. இன்று மட்டும் 1227 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர். இதுவரை தமிழகத்தில் 35,339 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். தமிழக சுகாதாரத்துறை அளித்த தகவல் படி இன்று அரியலூர், திருப்பூர் மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு ஏதும் ஏற்படவில்லை. திருவள்ளூர் 156, செங்கல்பட்டு 146, மதுரை 137, திருவண்ணாமலை 114, காஞ்சிபுரம் 59, தூத்துக்குடி 38, கள்ளக்குறிச்சியில் 37 பேருக்கு என பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தந்தை மகன் உயிரிழந்த சம்பவம் பொதுமக்கள் இடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாத்தான்குளம் அரசடி தெருவைச் சேர்ந்த ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பெனிக்ஸை சாத்தான்குளம் போலீசார் கடந்த 19ஆம் தேதி ஒரு வழக்கு விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். விசாரணைக்கு பிறகு இந்த இருவரும் கடந்த 21ஆம் தேதி கோவில்பட்டி கிளை சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் நேற்றிரவு பெனிக்ஸ் தனக்கு நெஞ்சு வலிப்பதாக கூறியுள்ளார். இதையடுத்து மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவரை சேர்த்தனர். எனினும் அங்கு பெனிக்ஸ் உயிரிழந்தார். இதன் தொடர்ச்சியாக அவரது தந்தையும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை உயிரிழந்தார். ஒரே இரவில் 10 மணி நேர இடைவெளியில் கைதிகள் இருவரும் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் தூத்துக்குடி பகுதியில் பெரும் கொந்தளிப்பை உண்டாக்கியுள்ளது. தந்தை மகன் மரணத்திற்கு நீதி கேட்டு பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்ட கொந்தளிப்பால் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணியாற்றும் அனைவரும் கூண்டோடு மாற்றப்படுவார்கள் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சாத்தான்குளம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி கேட்டு அப்பகுதி வர்த்தகர்களும் பொதுமக்களும் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் காரணமாக சாத்தான்குளம் பகுதியில் கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டன. போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறிய காவல்துறையினர் அவர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனால் ஏற்பட்ட நிர்பந்தம் காரணமாக சாத்தான்குளம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர்களாக பணியாற்றிய ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன் ஆகிய இருவரும் ஆயுதப்படை பிரிவுக்கு உடனடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். அவர்கள் உட்பட சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணியாற்றும் அனைவரையும் கூண்டோடு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார். சப்ஜெக்டில் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தால் நீதிபதியினுடைய தலைமையில் தான் இதுக்கான என்கொயரி நடக்கிறதுக்கான உத்தரவு போடுவோம். அதுபடி சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோட கவனத்துக்கு கொண்டு போகிற உடனே அவர் ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அப்பாயிண்ட் பண்ணி இந்த சம்பவம் உண்மையில் என்ன நடந்தது இன்க்வெஸ்ட் பண்ணி என்கொயரி பண்ணுறதுக்கான உத்தரவு போட்டாங்க. இப்போ அந்த நீதிபதி திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கான என்கொயரி பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது. யார் தப்பு நடத்தாலும் கூட அவருக்கு கண்டிப்பாக ரொம்ப சீரியஸான ஆக்ஷன் எடுக்கப்படும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. இப்போதைக்கு நம்ம அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் அந்த சப் இன்ஸ்பெக்டர்ஸ் அண்ட் போலீஸ் கான்ஸ்டபிள் தான் ஆக்ஷன் எடுக்கிறோம். ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அவர் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ண அவருக்கு வச்ச கோரிக்கைப்படி அவருக்கு சஸ்பென்ஷன் கூட பண்ணியாச்சு. இந்த கம்ப்ளீட் இந்த சாத்தான்குளம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற எல்லா டீமும் நம்ம இங்கேருந்து மாற்ற போகிறோம். சாத்தான்குளம் இரட்டை மரணம் தொடர்பாக நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் மாவட்ட நீதிபதி நேரில் ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கும் இச்சம்பவம் தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. சந்தேகத்திற்கிடமான வகையில் உயிரிழந்த இருவரது உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சம்பவம் பெரும் புயலாக உருவெடுத்திருப்பதால் இது தொடர்பான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. கோவில்பட்டி மேஜிஸ்ட்ரேட் திரு பாரதிதாசன் பாளையங்கோட்டை சென்று பிரேத பரிசோதனை தொடர்பான விவரங்களை ஆய்வு செய்தார். இதனால் நிர்பந்தத்திற்கு பணிந்த அரசு சாத்தான்குளம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் 2 பேரை உடனடியாக பணியிட மாற்றம் செய்தது. பிற்பகல் சுமார் 2 மணி முதல் அவர் தொடர்ந்து ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார். காவல்துறை தாக்கியதில் அவர்கள் இருவருக்கும் காயங்கள் ஏற்பட்டதா என்பது குறித்த விவரங்களையும் அவர் சேகரித்தார். இதற்கிடையே இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக அரசின் முதன்மை செயலாளர், சிறைத்துறை ஏடிஜிபி ஆகியோர் பதிலளிக்க மாநில மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.
தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் தந்தை மகன் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். திரு டிடிவி தினகரன் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் செல்போன் கடை நடத்தி வந்த ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் ஃபெனிக்ஸ் ஆகியோர் காவல்துறையினரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கும் நிகழ்வு கடும் கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார். காவல்துறையினர் தாக்கியதால் தான் இருவரும் பலியாக இருப்பதாக வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் இது குறித்து தமிழக அரசு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். வணிகர்களின் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பதுடன் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் தந்தை மகன் மரணத்தில் நீதி கேட்டு அமமுகவினர் மற்றும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த தந்தையும் மகனுமான ஜெயராஜ் மற்றும் ஃபெனிக்ஸ் ஆகியோரின் மரணம் தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் இந்த விஷயத்தில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி சாத்தான்குளத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர், பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அமமுக செயலாளர் திரு புவனேஸ்வரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனிடையே உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அமமுக செயலாளர் திரு புவனேஸ்வரன் மற்றும் நிர்வாகிகள் சந்தித்து ஆறுதல் கூறினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிளை சிறையில் மர்மமான முறையில் உயிரிழந்த தந்தை மகன் உடல்களை 3 மருத்துவர்களை கொண்ட குழு பிரேத பரிசோதனை செய்யவும் அதனை வீடியோ பதிவு செய்யவும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த ஜெயராஜின் மனைவி செல்வராணி தாக்கல் செய்த மனுவில் காவல்துறையினர் தாக்கியதால் தனது கணவர் மற்றும் மகன் உயிரிழந்ததாகவும் இருவரது உடல்களையும் 3 மருத்துவர்களுக்கு குறையாத குழுவினர் பிரேத பரிசோதனை செய்யவும் அதனை வீடியோ பதிவு செய்யவும் உத்தரவிடக் கோரியிருந்தார். மனுவை விசாரித்த நீதிபதி புகழேந்தி இருவரது உடல்களையும் 3 மருத்துவர்களை கொண்ட குழுவினர் பிரேத பரிசோதனை செய்யவும் அதனை வீடியோ பதிவு செய்யவும் உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தார். தந்தை மகன் சிறையில் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து அவர்களது உடல்களை வாங்க உறவினர்கள் மறுத்துள்ளனர். சாத்தான்குளத்தைச் சேர்ந்த ஜெயராஜ், அவரது மகனின் உடல்கள் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அவர்கள் இருவரின் உடல்களை வாங்க உறவினர்கள் மறுத்துள்ளனர். சம்பந்தப்பட்ட உதவி ஆய்வாளர்கள் 2 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அதுவரை உடல்களை வாங்க முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். சாத்தான்குளத்திலே வியாபாரம் செய்து கொண்டிருந்த அப்பாவி நிரபராதிகள் ஜெபராஜ் மற்றும் அவரது மகன் பென்னிசன் ஆகியோரை சாத்தான்குளத்தின் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர் அவர்கள் கொடூரமான முறையில் அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். தமிழக அரசு அந்த உரிய ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். கொரோனா காரணமாக ஹஜ் புனித யாத்திரை இந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்டதை அடுத்து அதற்கு விண்ணப்பித்தவர்களின் பணத்தை எந்த பிடித்தமும் இல்லாமல் திருப்பிச் செலுத்தும் பணி இன்று தொடங்கியது. இஸ்லாமியர்களின் முக்கிய கடமைகளில் ஒன்றாக கருதப்படும் ஹஜ் புனித யாத்திரை அடுத்த மாத இறுதியில் தொடங்கவுள்ளது. ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் மெக்கா மற்றும் மதினா நகருக்கு வருகை தருவார்கள். ஆனால் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக இந்த ஆண்டு ஹஜ் பயணத்திற்கு வெளிநாட்டினருக்கு அனுமதி இல்லை என சவுதி அரேபியா அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து இந்தியாவில் உள்ளவர்கள் ஹஜ் பயணம் மேற்கொள்ள இயலாத சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே இந்தியாவிலிருந்து ஹஜ் புனித யாத்திரைக்கு விண்ணப்பித்த 2,13,000 பேரின் பணமும் எந்த பிடித்தமும் இல்லாமல் திருப்பி வழங்கப்படும் என மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு முக்தர் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார். இதற்கான பணிகள் இன்று தொடங்கியுள்ளதாகவும் விண்ணப்பதாரர்களின் வங்கி கணக்கில் ஆன்லைன் மூலம் நேரடியாக பணம் செலுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஒடிஷா மாநிலம் பூரியில் உள்ள ஜெகநாதர் கோயிலின் ரத யாத்திரை விழா உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி பக்தர்கள் இன்றி கடும் கட்டுப்பாடுகளுடன் இன்று தொடங்கியது.
பூரியில் உள்ள உலக புகழ்பெற்ற ஜெகநாதர் கோயிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் ரத யாத்திரையில் உள்நாட்டிலிருந்து மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்பது வழக்கம். இதனிடையே கொரோனா ஊரடங்கு அமலில் உள்ளதால் இந்த ஆண்டு ரத யாத்திரைக்கு தடை விதிக்க வேண்டும் அல்லது ஒத்திவைக்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகள் தொடுக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று வரும் ரத யாத்திரையை நிறுத்தினால் அடுத்த 12 ஆண்டுகளுக்கு ரத யாத்திரையை நடத்த இயலாது என்ற பாரம்பரிய நம்பிக்கையை பக்தர்கள் கொண்டிருப்பதால் பக்தர்கள் இன்றி விழாவை நடத்த அனுமதி தர வேண்டும் என மத்திய அரசு வாதிட்டது. ஒடிஷா அரசும் இதனை ஆதரித்த நிலையில் கடும் கட்டுப்பாடுகளுடன் பக்தர்கள் இன்றி ரத யாத்திரை விழாவை நடத்த உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்தது. உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் படி பூரி ஜெகநாதர் கோயில் ரத யாத்திரை இன்று தொடங்கியது. முதலில் பாலபத்திரர் சுவாமி தேரும், தொடர்ந்து சுபத்ரா தேவி எழுந்தருளிய தேரும், இறுதியாக ஜெகநாதர் எழுந்தருளிய தேரும் புறப்பட்டது. இதனையொட்டி இந்த புனித நாள் மக்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, செழிப்பு, அதிர்ஷ்டம் மற்றும் ஆரோக்கியத்தை வழங்க பிரார்த்தனை செய்வதாக ஜெய் ஜெகநாத் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்தார். ஒடிஷா முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் வீட்டிலிருந்தபடியே தொலைக்காட்சியில் தரிசனம் செய்தார். பொதுமக்களும் வீடுகளில் இருந்தபடியே வழிபாடு மேற்கொண்டனர். இந்த தேர் திருவிழா வரும் 1ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியா, சீனா, ரஷ்யா நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தை காணொலி மூலமாக இன்று நடைபெற்றது. ரிக் எனப்படும் ரஷ்யா, இந்தியா, சீனா ஆகிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்ற முத்தரப்பு ஆலோசனை கூட்டம் காணொலி வாயிலாக இன்று நடைபெற்றது. இதில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பங்கேற்று ஆலோசனை நடத்தினார். லடாக்கில் இந்தியா, சீன ராணுவம் இடையே மோதல் ஏற்பட்டு இரு நாடுகளுக்கிடையே பதற்றம் நிலவுவதால் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இந்தியா தயக்கம் காட்டியது. ஆனால் ரஷ்யாவின் வேண்டுகோளுக்கிணங்க திரு ஜெய்சங்கர் இக்கூட்டத்தில் பங்கேற்றார். கொரோனா தடுப்பு பணியில் ஒருங்கிணைந்த செயல்பாடு, 3 நாடுகளும் பொதுவாக சந்திக்கும் பாதுகாப்பு பிரச்சினைகள், பிராந்திய மற்றும் உலக நிலவரங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் பேசிய திரு ஜெய்சங்கர் சர்வதேச சட்ட நெறிமுறைகளை உலக நாடுகள் மதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாசனத்திற்காக காவிரியில் இருந்து தண்ணீர் திறந்துவிட்ட பின்னரும் அவசர கோலத்தில் அரைகுறையாக தூர்வாரும் பணிகளை மேற்கொண்டு வரும் பழனிசாமி அரசுக்கு அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திரு டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்ட பிறகும் காவிரி டெல்டாவின் பல இடங்களில் அவசர கோலத்தில் அரைகுறையாக தூர்வாரும் பணிகளை மேற்கொண்டு வரும் பழனிசாமி அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளாக கடைசி நேரத்தில் ஆறுகள், வாய்க்கால்களை பெயரளவுக்கு தூர்வாரி கணக்கு காண்பிப்பதையே வழக்கமாக வைத்திருப்பதாக விமர்சனத்தை எதிர்கொள்ளும் பழனிசாமி அரசு இந்த ஆண்டும் காவிரியில் தண்ணீரை திறந்துவிட்ட பின்னர் கிளை ஆறுகளிலும் வாய்க்கால்களிலும் கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வருவதாக செய்திகள் வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கட்டுமானத்தின் ஈரம் காய்வதற்குள் தண்ணீரை திறந்துவிடும் போது புதிய கட்டுமானங்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டுவிடும் என்று தெரிவித்துள்ள திரு தினகரன், பழனிசாமி அரசு எந்த லட்சணத்தில் தூர்வாருகிறது என்பதற்கு சமீபத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே கல்லணை கால்வாயில் ஏற்பட்ட உடைப்பே சாட்சியாகும் என்று விமர்சித்துள்ளார். பருவமழை தொடங்கி தண்ணீர் வரத்து அதிகரிக்கும் போது கல்லணை கால்வாயில் மேலும் பல இடங்களில் உடைப்பு ஏற்படும் என்று விவசாயிகள் அஞ்சுவதாகவும், ஆனால் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எதிலே டெண்டர் விட்டு நிதி ஒதுக்க முடியும் என்பதில்தான் பொதுப்பணித்துறை கவனத்தை செலுத்தி வருவதாக திரு டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். தூர்வாருவதைத்தான் இந்த ஆட்சியாளர்கள் முறையாக செய்யவில்லை. கரைகளில் உடைப்பு ஏற்பட்டு விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுவதை தடுப்பதற்கான பணிகளையாவது செய்திட வேண்டும் என்றும் பொதுப்பணித்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்டவை இணைந்து நீர்நிலைகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகாவில் தேர்வு எழுதவுள்ள 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மாற்றுத்திறனாளி மாணவி ஒருவர் முகக்கவசங்களை தைத்து இலவசமாக வழங்கி வருகிறார். கர்நாடக மாநிலத்தில் வரும் 25ஆம் தேதி முதல் ஜூலை 4ஆம் தேதி வரை 10ஆம் வகுப்பு தேர்வுகள் நடைபெறவுள்ளன. இந்நிலையில் கொரோனா தொற்றை தடுக்கும் பொருட்டு உடுப்பி மாவட்டத்தைச் சேர்ந்த 6ஆம் வகுப்பு படிக்கும் மாற்றுத்திறனாளி மாணவியான சிந்தூரி
தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுக்கு தானே தயாரித்து முகக்கவசங்களை இலவசமாக வழங்கி வருகிறார். My name is Sinduri. I am from Sandavate Udupi. I am studying in Mount Rosary English Medium School, 6th standard. I am going to tell about coronavirus. There is coronavirus in our country. We have to put masks which we stitched at home, and we have to go out and keep social distance. Our scouts are said to stitch some masks and give to the scout office. I stitched 15 masks with my mother's help, and I given to the scout office. சிறுவயது மாணவியின் இந்த செயலுக்கு பலரும் தங்களின் பாராட்டுதல்களை தெரிவித்து வருகின்றனர். கொரோனா பணியில் ஆசிரியர்களை கட்டாயப்படுத்தி ஈடுபட வைப்பது மன உளைச்சலை ஏற்படுத்துவதாக தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு ஆசிரியர் சங்கத்தின் மாநில தலைவர் திரு பி.கே. இளமாறன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரோனா பரவல் சென்னையில் 42,000 தாண்டி மக்களை மிரள வைத்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கொரோனாவால் பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ள வீடுகளுக்கு சென்று கணக்கெடுப்பு பணியாக ஸ்ட்ரீட் வாரியர் பணியும், மண்டல அலுவலகங்களில் செயல்படும் டெலி கவுன்சிலிங் சென்டரில் தினமும் காலை 8 மணியிலிருந்து 2 மணி வரையும், 2 மணியிலிருந்து இரவு 8 மணி வரையும் என ஷிப்ட் முறையில் ஆசிரியர்களை வரவழைப்பது உயிரை கையில் பிடித்து கொண்டு பாதுகாப்பற்ற சூழலில் பணியாற்றச் சொல்வதாகும் என்றும், இது பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். உதவி கல்வி அலுவலர்கள், தலைமை ஆசிரியர்கள் மூலம் ஆசிரியர்களை கட்டாயப்படுத்தி வரச் சொல்லி இப்பணிகளில் ஈடுபடுத்துவது வருத்தத்தை ஏற்படுவதாக ஆசிரியர் சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 50 வயதிற்கு மேற்பட்டோர், சர்க்கரை, இரத்த அழுத்தம் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டோர் மற்றும் சொந்த ஊருக்கு சென்றுள்ள ஆசிரியர்களை கட்டாயப்படுத்தி இப்பணியில் பயன்படுத்துவதை தவிர்க்கும்படி வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது செய்யும் பணிகள் வீட்டிலிருந்தே செய்யக்கூடியது என்பதால் வீட்டிலிருந்து செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களில் முழு ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் கொரோனா பாதிப்பு இல்லாத பகுதிகளிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். குடிநீர், காய்கறிகள் போன்றவை பெற முடியாமல் தவிப்பதாக குடியிருப்பு வாசிகள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக பழைய பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்த திரு வெங்கடேசன் என்பவர் தொலைபேசி வாயிலாக பகிர்ந்த தகவல்களை தற்பொழுது கேட்கலாம். இங்கே கொரோனா பாதிக்கப்பட்ட பகுதிகளை தவிர மற்ற பகுதிகளையும் கட்டைகளை வைத்து அடைத்து விடுகிறார்கள். இதனால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்துக்கு ஆளாகிறார்கள். பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு மிகவும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. எங்கள் பகுதியில் கோடை காலங்களில் குடிநீர் பிரச்சனை ஏற்படும். குடிநீரை 2 சக்கர வாகனங்களில் இருந்து கொண்டு வர பொதுமக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். ஏனென்றால் அனைத்து பகுதியிலும் கட்டையை வைத்து அடைத்து விட்டனர். குடிநீர் பிரச்சனை தீர்க்க இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் ஏற்பாடு செய்யவில்லை. நகராட்சி நிர்வாகம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள காய்கறி வண்டிகள் எங்கள் பகுதியில் வரவே இல்லை. வந்தாலும் வழியும் இல்லை. அனைத்து பகுதிகளும் அடைத்து விட்டார்கள். எனவே இங்கு பொதுமக்கள் மிகவும் சிரமத்துக்கு ஆளாகிறார்கள். நகராட்சி நிர்வாகம் தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்ட ஆலந்தூர் மண்டல உதவி ஆணையருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி ஆலந்தூர் 12வது மண்டலத்தில் 800க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பு பணியில் மண்டல உதவி ஆணையர் முருகன் தலைமையிலான போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் மண்டல உதவி ஆணையருக்கு கடந்த 2 நாட்களாக காய்ச்சல் மற்றும் சளி பாதிப்பு இருந்தது. பரிசோதனையில் கொரோனா தொற்று உறுதியானதால் அவர் தனிமைப்படுத்தப்பட்டார். அவரது உறவினர்கள், அலுவலக ஊழியர்கள் உள்ளிட்டோருக்கும் பரிசோதனை செய்யப்பட்டதில் உதவியாளருக்கும் கொரோனா இருப்பது தெரிய வந்ததால் மீனம்பாக்கம் கல்லூரி முகாமில் அவர் சேர்க்கப்பட்டார். இதற்கிடையே தென்சென்னை மாவட்ட காவல் இணை ஆணையர் உட்பட 3 போலீசாருக்கும் கார் ஓட்டுநருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் காவல்துறையினர் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கொரோனா நிதி கேட்டு 17 முறை கடிதம் எழுதியும் பிரதமர் திரு நரேந்திர மோடி பதில் அளிக்கவில்லை என புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பெட்ரோல், டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற கோரியும் மேலும் 3 மாதங்களுக்கு இலவச அரிசியை வழங்க வேண்டியும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி மாநில அரசுக்கு
மார்ச் மாதம் 24ஆம் தேதியிலிருந்து கடைகள் எல்லாம் மூடப்பட்டு தொழிற்சாலைகள் மூடப்பட்டு இருக்கின்ற காரணத்தால், வருமானம் இல்லாத நிலையில் இருக்கின்ற காரணத்தால் மாநிலங்களுக்கு, புதுச்சேரி மாநிலத்துக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும். கொரோனா தொற்று நோயை தடுத்து நிறுத்துவதற்கு எங்களுடைய அரசு செய்கின்ற வேலைகளுக்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள் வாங்குவதற்கு, வெண்டிலேட்டர் வாங்குவதற்கு, மானிட்டர் வாங்குவதற்கு, பிபிஇ கிட்ஸ் வாங்குவதற்கு, N95 மாஸ்க் வாங்குவதற்கு, 3 லேயர் மாஸ்க் வாங்குவதற்கு, தேவையான மருந்துகள் வாங்குவதற்கு மத்திய அரசு 975 கோடி ரூபாய் தனியாக நிதி கொடுக்க வேண்டும். எங்களுடைய புதுச்சேரி மருத்துவமனைகளை எல்லாம் புனரமைப்பதற்கும் கொரோனா தொற்று நோயை தடுத்து நிறுத்துவதற்கு தேவையான உபகரணங்களை வாங்குவதற்கு அந்த நிதி தேவைப்படுகிறது என்று சொல்லி கூறியிருந்தோம். ஆனால் அதற்கு மாறாக மத்திய அரசானது மாநிலங்களுக்கு நிதி ஆதாரத்தை கொடுக்காமல் விலைவாசியை உயர்த்துகிறார்கள். இப்பொழுது பெட்ரோல் விலை, டீசல் விலை தொடர்ந்து 17 நாட்களாக பெட்ரோல் விலை, டீசல் விலை உயருகிறது. இது சாதாரண மக்களை பாதிக்கிறது. டீசலை பயன்படுத்துகின்ற ஏழை எளிய மக்கள், குறிப்பாக விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். வாகன ஓட்டிகள் பாதிக்கப்படுகிறார்கள். இன்று தொழில் இல்லாத நிலையில் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்படுகிறார்கள். பிரதமருக்கு கடிதம் எழுதி இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வை தடுத்து நிறுத்த வேண்டும், மத்திய அரசானது தலையிட்டு ஏற்றாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். 12 நாள் ஊரடங்கு கொரோனாவை கட்டுக்குள் கொண்டுவர உதவும் என்றும் அதன் பின்னரும் சென்னையில் ஊரடங்கு நீட்டிக்கப்படுமா என்பதை தற்போது சூழலில் அறிவிக்க முடியாது என்றும் மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ் தெரிவித்துள்ளார். சென்னை அம்பத்தூர் மண்டலத்திற்குட்பட்ட அத்திப்பட்டு குப்பம் பகுதியில் அமைந்துள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் புதிய அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடத்தில் தற்காலிக கொரோனா சிறப்பு வார்டுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதனை பெருநகர சென்னை மாநகர ஆணையாளர் திரு பிரகாஷ் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் 30,000 பேர் கொரோனா சிகிச்சை முடிந்து குணமடைந்துள்ளதாகவும் சென்னையில் இதுவரை 2.5 லட்சம் பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டத்தில் ஒரே நாளில் 15 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியானதால் வாகன போக்குவரத்தை பெரிதும் கட்டுப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார். குன்னூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வேறு மண்டலங்களில் இருந்து வருபவர்களுக்கு அதிக அளவு சோதனைகள் செய்யப்படுவதாகவும் உள்ளூரில் 50 பேருக்கு மேல் கூடினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். இன்னைக்கு நம்ம 15 கேசஸ் நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்திருக்குது. ஸோ அது குறித்து இன்னைக்கு மானிட்டரிங் ஆஃபீஸர் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வச்சுருந்தாங்க, ஒரு ரெவ்யூ பண்ணாங்க, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும், ஃபர்தராக என்னென்ன நம்ம பண்ண போகிறோம், டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி நம்பர்ஸை குறைக்கிறதுக்கு ஃபர்தராக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும்னு கொடுத்து தெளிவாக ரொம்ப விரிவாக ஒரு ஆய்வு நடத்தினாங்க. ஸோ அதில் சர்டன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் என்ன முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்யூனிட்டி விஜிலை ஸ்டெப் அப் பண்ணோம். கம்யூனிட்டி விஜிலன்ஸ் இங்கே இருக்கிற நம்மளுடைய நீலகிரி மாவட்ட மக்கள் நிறைய கம்யூனிட்டியை சார்ந்த ரொம்ப அந்த ஒரு பிடிப்பு நிறையா இருக்குது. அதனால் அந்த கம்யூனிட்டி விஜிலை நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்தினோன்னா அவங்க விஜிலண்ட்டாக இருக்கும் போது ரெசிலியன்ஸும் அதிகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போ 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு சீரீஸ் ஆஃப் மீட்டிங்ஸ் நம்ம எல்லா வில்லேஜ்லையும் நடத்த போகிறோம். இப்போ பார்டர் நீங்கள் சொல்லும்பொழுது பர்லியார், குஞ்சப்பண்ணை, இந்த கேரளா கர்நாடகா பார்டர் 4 எல்லைகள் இருக்குது. அதான் 16 செக் போஸ்ட் இருக்குது. 16 செக் போஸ்ட்லேயும் மினிமம் டிராஃபிக் இருக்கிறதுல கொஞ்சம் குறைச்சிருக்கோம். மினிமம் டிராஃபிக்னா கேரளா எல்லையில் இருக்கிற சில செக் போஸ்ட் எல்லாம் 3 செக் போஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டோம், கெத்தை க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த 4லேயும் இப்போ அன்மேன்டு தான். எசென்ஷியல் ட்ரக்ஸ் வரும்போது நம்ம எல்லாரையும் செக் பண்ண முடியாது, ரேண்டம் சாம்பிள் எடுக்கிறோம். இப்போ இபாஸோட வரவங்க எல்லாரையுமே எடுக்கிறோம். 100% இபாஸோட வரவங்க எல்லாருடைய சாம்பிள்ஸும் எடுக்கிறோம். அது போக ரேண்டம் டெஸ்டிங் நம்ம மாவட்டத்தில் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். பஸ்ஸில் வரவங்க இந்த பாசிட்டிவ் நிறைய வந்தது எல்லாமே நம்மளுக்கு மோஸ்ட்டாக இந்த ரேண்டம் சாம்பிளிங் டெஸ்ட்டில் வந்தது தான். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனல்.